அப்புறமேட்டு டி நகருக்கு இட்டுன்னு போனா. டி நகருக்கு இட்டுன்னு போயிட்டு என் புள்ளிய சாப்பாடு வாங்கி கொடுத்தா. சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு நான் என் கைட்டு வரேன். கைட்டு வரதுக்குள்ளே என் பிள்ளைக்கு எல்லாமே வாங்கி கிஃப்ட்டு வாங்கி தரேன். நான் கிஃப்ட்டு வாங்கி கொடுத்ததுலையே கை கற்றுக்காகலையே என் புள்ளைய காணோம். நான் பேட்டி கொடுத்துட்டேன், சன் டிவிலே பேட்டி கொடுத்துட்டேன், இதுலேயே பேட்டி கொடுக்குறேன். என் புள்ளிக்காக என் புள்ளிக்கு சாருக்கு கோடான கொஞ்சம் நன்றி. எங்கள் சார் ஃபுல்லாக தேர்ந்தாங்க, எங்கள் கட்சிக்கார் ஃபுல்லாக தேர்ந்தாங்க, கோடான கொஞ்சம் நன்றி. அந்த தீபாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? தீபா யாருன்னு தெரியாது. 2 நாள் வந்தாங்க வீட்டாண்ட. ஏம்மா நீ யாருன்னு தெரியும், வெளியே போகமா. எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, அம்மா அதுக்கப்புறமேட்டு ஏம்மா நான் போலீஸை கூட்டின்னு வந்துடுவேன், தீபா நீ வெளியே போங்கம்மா, நீ எதுவுமே உதவி செய்தலை எங்கள் தங்கச்சி செஞ்சுப்பா, நீங்கள் உதவி செய்யல போங்கம்மா. அதை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நான் டி நகரை ஃபுல்லாக தேட்டு, கேமரா ஃபுல்லாக தேட்டு, அப்புறமேட்டு சார் கண்டுபிடிச்சி அப்புறமேட்டு ஹாஸ்பிட்டலேருந்து இட்டுன்னு வந்தோம். ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் விழுந்துட்டு வந்துட்டு என் பிள்ளை சாருக்கு கூடாதுன்னு நன்றி, கட்சிக்காருக்கு கூடாதுன்னு நன்றி. குழந்தை நல்லா இருக்கா? குழந்தைய பார்த்தீங்களா? குழந்தை நல்லா இருக்குதுங்க. கண்டுபிடிச்சாங்கப்பா. அவங்க தீபா எதனால் அவங்க குழந்தைய கடத்தினாங்களாமா? அது எதனால மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன், அதனால மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு நான் என்னது இலவசமாக தரேன், கவர்மெண்ட்டில் தரேன்னாங்க. அப்படி நாங்கள் தனியாக ஒர்க் பண்ணிக்கிறோம், தனியாக நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறோம், நான் எடுத்துன்னு போகிறேன் அந்த காசை அப்படின்னாங்க. அதுதான் தெரியும். 2 முறை தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கூப்பிட்டேன், நீ வாங்க, உங்கள் அம்மாலாம் வாண்ணா, நீயும் உன் புள்ளிய வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாக நன்றி. அதான் நடந்தது. ஐயா நான்